8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் தமிழ்மொழி வாழ்த்து. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் வளர்ந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி, இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க, துள்ளுக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. பாரதியார். சொல்லும் பொருளும். நிரந்தரம் காலம் முழுமையும், வைப்பு நிலப்பகுதி, சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி வளமிக்க மொழி, இசை புகழ், தொல்லை பழமை அல்லது துன்பம், செந்தமிழ் அந்தாதி, செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே எழில் மகவே. எந்தம் உயிரும் நீ மெய்யும் நீ, ஓங்கும் அறமாம் பயிரும் நீ, இன்பம் நீ, அன்பு தருவும் நீ, வீரம் நீ, காதல் நீ, ஈசன் அடிக்குணல் ஆரம் நீ, யாவும் நீயே. து அரங்கன். தமிழ்மொழி மரபு. நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின், இருதினை ஐம்பால் இயல்நெறி வளா அமை திருவு இல் சொல்லோடு தலா அல் வேண்டும். தொல்காப்பியம் 1579. மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. தொல்காப்பியம் 1580. மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். தொல்காப்பியம் 1581. தொல்காப்பியர். சொல்லும் பொருளும். விசும்பு வானம், மயக்கம் கலவை, இருதினை உயர்தினை அஃறிணை, வளாமை தவறாமை, ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். மரபு வழக்கம், திரிதல்னா மாறுபடுதல், செய்யுள் பாட்டு, தலா அல்னா தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல். இளமை பெயர்கள். புலி பரல், சிங்கம் குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி. ஒளிமரபு. புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதறும், ஆடு கத்தும். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு. ச எனும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்துவதில்லை. எகர உகர குறில் நெடில் வேறுபாடில்லை. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிகிறோம். அரச்சலூர் கல்வெட்டே இதற்கு சான்றாகும். இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன. பறவைகளின் ஒளிமரபு. ஆந்தை அலறும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். தொகை மரபு. மக்கள் கூட்டம், ஆ நிறை, ஆட்டு மந்தை. வினை மரபு. சோறு உண், முறுக்குத்தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூக்கொய், இலைப்பறி, பானை, வனை. கலைச்சொல் அறிவோம். ஒலிப்பிறப்பியல். ஆர்டிகலேட்டரி ஃபோனெட்டிக்ஸ். மெய்யொலி கான்சனன்ட். மூக்கொலி நேசல் கான்சனன்ட் சவுண்ட் கல்வெட்டு எபிகிராஃப். உயிரொலி வௌவல். அகராதியியல் லெக்சிகோகிராஃபி. ஒலியன் ஃபோனேம். சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். இயல் 2. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி, நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி, நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குளவி கரையை வாட்டி, குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி, நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண, நீளுழைப்பை கொடையை காட்டி, செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின், சீர்க்கு ஏற்ப முளவை மீட்டும். வாணிதாசன். சொல்லும் பொருளும். தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல், ஈரம் இரக்கம், முழவு இசைக்கருவி, நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம், புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், வல்லைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல், பயிலுதல் படித்தல், நாணம் வெட்கம், செஞ்சொல் திருந்திய சொல். கோணக்காத்து பாட்டு. உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால், பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரைத்தட்டு சரிந்ததங்கே, சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே, மங்காத காங்கேய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தியெல்லாம் கோலாக போச்சுதே, ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடே விழுந்ததங்கே, கெடிகலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக்கொண்டு தானடந்து வேகமுடன் கூக்கு வென்றார், வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலே தானே, சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் உடிந்து பின்னமாச்சுதே, சம்பிரமுடன் கப்பல்கள் எல்லாம் கடலிலே தானடந்து வேகமுடன் வரும்போதிலே, கொம்பு சுத்தி கோணக்காத்து காலனை போல் கோணமலை வந்து கப்பல் தான் கவிழ்ந்ததே, ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததனால், மார்க்கமான சாலையில் போன சனங்கள் எல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே, தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டியிலே செத்திறந்த ஆடுமாடு மெத்த உண்டாம், சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே, இப்படிக்கு சேதங்களானால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம், மெய்ப்புடன் வேலாயுதங்கொண்டு வருகின்ற விக்கின மெல்லாம் தீர்த்து காத்தீடரையா. வைங்கமூர் சாமிநாதன். சொல்லும் பொருளும். முகில் மேகம்
கெடி கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. விண்ணம் சேதம். வாகு சரியாக. காலன் யமன். மெத்த மிகவும். கலைச்சொல் அறிவோம். பழங்குடியினர் ட்ரைப்ஸ். சமவெளி பிளெயின். பள்ளத்தாக்கு வேலி. புதர் திட்கட். மலைமுகடு ரிட்ஜ். வெட்டுக்கிளி லோக்கஸ்ட். சிறுத்தை லியோபர்ட். மொட்டு பட். திருக்குறள். நடுவு நிலைமை. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் நடுவு நிலைமை உடையவர். நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். சமன் செய்து ஸ்ரீர் தூக்கும் கோல்போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலோகோல் சரியாக காட்டும். அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவது சான்றோர்க்கு அழகாகும். இதோட அணி உவமை. கூடா ஒழுக்கம். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்த தற்று. மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மைந்ததை போன்றது. இல்பொருள் ஓமை அணி. கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல். நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது. வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். கல்லாமை. உலர் எனும் மாத்திரையர் அல்லால் பயவாக் கலர் அணையர் கல்லாதவர். கல்லாதவர் பயனில்லாத களநிலம் போன்றவர். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை. விலங்கோடு மக்கள் அணையர். இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது. குற்றங்கடிதல். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். பழி வருமுன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோற்போர் போல அழிந்துவிடும். அணி ஓமை. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தலைவர் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன்பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவருக்கு எந்த பழியும் ஏற்படாது. இடனறிதல். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, இகழவும் கூடாது. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது. அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும். பிரிது முடிதல் அணி. இயல் 3. நோயும் மருந்தும். தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை 3 கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்தர் பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. சொல்லும் பொருளும். தீர்வன நீங்குபவை. உவசமம் அடங்கியிருத்தல் நிழல் இகழும் ஒளி பொருந்திய. பேர்தற்கு அகற்றுவதற்கு திரியோக மருந்து. 3 யோக மருந்து தெளிவு நற்காட்சி. திறத்தன தன்மை உடையன. கூற்றவா பிரிவுகளாக. பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே. பிணி துன்பம். ஓர்தல் நல்லறிவு. பிறவார் பிறக்க மாட்டார். வருமுன் காப்பும். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு. நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலான் ஓடி போவானே. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா. ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டுமுட்டு பட்டிடுவாய். தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டிவிடும் அப்பா. 100 வயதும் தருமப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே. வருமுன் நோயை காப்பாயே. வையம் புகழ வாழ்வாயே. கவிமணி தேசிய விநாயகர். சொல்லும் பொருளும். நித்தம் நித்தம் நாள்தோறும். மட்டுனா அளவு. சுண்டனா நன்கு. வையம்னா உலகம். பேணுவையேல் பாதுகாத்தல். திட்டுமுட்டுனா தடுமாற்றம். மருந்தென வேண்டாமம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். கலைச்சொல் அறிவோம். நோய் டிசீஸ். மூலிகை ஹெர்ப்ஸ். சிறுதானியங்கள் மில்லட்ஸ். பட்டய கணக்கர் ஆடிட்டர். பக்க விளைவு சைடு எஃபெக்ட். நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக். மரபணு ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி. கல்வி கரையிலே. இயல் 4. கல்வி அழகே அழகு. கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே. அழகுக்கு அழகு செய்வார். குமரகுருபரர். கலன் அணிகலன் முற்ற ஒளிர. நாலடியார் பாடல். கல்வி கரையிலே கற்பவர் நாள் செல்ல மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்தமை உடைய கற்பவை நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே. அதிலே திறமையை காட்டு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா. இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா. இங்கே இருப்பது சில காலம். இதற்குள் ஏனோ அகம்பாவம். இதனால் உண்டோ ஒரு லாபம். இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். ஆலங்குடி சோமு. தடம் அடையாளம். அகம்பாவம்னா செருக்கு.
கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். விஜயலட்சுமி பண்டிட் ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் ஆவார். ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில். குலோத்துங்கன். கலைச்சொல் அறிவோம். நிறுத்தக்குறி பங்க்சுவேஷன், அணிகலன் ஆர்னமெண்ட், திறமை டேலண்ட், மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வு அவேர்னஸ், சீர்திருத்தம் ரெஃபார்ம். இயல் 5. திருக்கேதாரம். பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய மண் நின்றன மதவேலங்கள் மணிவாரிக் கொண்டு எரிய கின் என்று இசை முரலும் திருக்கேதாரம் என்றீரே. சுந்தரர். பண்ணா இசை கனகச்சுனைனா பொன் வண்ண நீர்நிலை, மதவேலங்கள மத யானைகள், முரலும்னா முழங்கும், பலவையினா முதிர்ந்த மூங்கில், பாடறிந்து ஒழுகுதல். ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நொன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மறவாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வௌவல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். நல்லந்துவனார். சொல்லும் பொருளும். அளந்தவர் வறியவர், செராமைனா வெறுக்காமை, நொன்றல்னா பொறுத்தல், போற்றார்னா பகைவர், கிளைனா உறவினர், பேதையார்னா அறிவற்றவர், மறா அமைனா மறவாமை, பொறைனா பொறுமை. தமிழர் இசைக்கருவிகள். நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால். புறநானூறு. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார். சம்பந்தர். தேவாரம். குழல் இனிது யாழினிது என்பதம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர். திருக்குறள். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடேலோர் எம்பாவாய். திருப்பாவை. சங்கோடு தாரை காலம் தலங்கொளி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி. பெரிய புராணம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத் தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ். நாச்சியார் திருமொழி. கலை உனக்கிழிந்த முழுவுமருள் பெரும்பலம். புறநானூறு. கலைச்சொல் அறிவோம். கைவினைப் பொருட்கள் கிராஃப்ட்ஸ், புல்லாங்குழல் ஃப்ளூட், முரசு ட்ரம், கூடை முடைதல் பேஸ்கெட்ரி, பின்னுதல் நிட்டேன், கொம்பு ஹார்ன், கைவினைஞர் ஆர்டிசன், சடங்கு ரைட். திருக்குறள். தெரிந்து வினையாடல், செய்வானை நாடி வினைநாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல், செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல். இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். செங்கோன்மை. ஓர்ந்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மாண்டும் தேர்ந்து செய்வதே முறை. எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவுநிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச் செயின். உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். வெறுவந்த செய்யாமை. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும். இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரை கடிகி ஒல்லை கெடும். நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார். சொல்வன்மை. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். அவை அறிதல். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும். இயல் 6. வளம் பெருகுக. பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக. நாரார முட்டாது வந்து மழை பெய்க, பெய்தபின் ஒட்டாது வந்து கிளை பயில்க. அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரின அக்கதிர் ஏர்கெழு செல்வர் களம் நிறைக. அக்களத்து போரெலாங் காவாது வைகுக. போரின் உருகெழும் ஓதை வெறியி இப்படையோடு நாரை பிரியும் விளை வயல் யானர் தாக அவன் அகன்றலை நாடே. வாரினா வருவாய், எஞ்சாமை குறைவின்றி, முட்டாதனா தட்டுப்பாடின்றி, ஒட்டாதனா வாட்டமின்றி, வைகுகன தங்குக, ஓதைனா ஓசை, வெறியினா அஞ்சி, யானர்னா புது வருவாய். மலைச்சோறு.
வாளியிலே மாக்கரைச்சு வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை, கொல்லை மழை பெய்யவில்லை, பானையிலே மாக்கரைச்சு பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலங்கரையவில்லை, கொல்லை மழை பெய்யவில்லை, கல்லு இல்லா காட்டில்தான் கடலை செடி போட்டு வச்சோம், கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லை, முள்ளு இல்லா காட்டில்தான் முருங்கை செடி நட்டு வச்சோம், முருங்கை செடி வாட வாட ஒரு முத்து மழை பெய்யவில்லை, கருவேலம் காட்டில்தான் கனமழையும் இல்லாமே, கருவேலும் பூக்களையே கமகமனும் மணக்கிளையே, காட்டுமல்லி வேலியிலே கனமழையும் இல்லாமே, காட்டு மல்லியும் பூக்களையே காத தூரம் மணக்கிளையே, மானத்தை நம்பி நாங்க மக்களை தான் பெற்றெடுத்தோம், மானம் செய்த பாவமுங்க மக்கள் பசி தீரலையே, களைப்பை பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிக்குதம்மா, ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா, கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை, கதறி அழுதுவிட்டோம், கடிமழையும் பெய்யவில்லை, மண்ணு வறண்டும் நம் மாரியாத்தா இறங்கலையே, வாடிகளா பெண்டுகளே நாம் வானவாசம் சென்றிடுவோம், பெய்யுதம்மா பெய்யுது பெய்மழையும் பெய்யுது, ஊசி போல காலிறங்கி உலகெங்கும் பெய்யுது, சிட்டு போல மின்னி மின்னி சீமை எங்கும் பொய்யுது, சீமை எங்கும் பெஞ்ச மழை செல்ல மழை பெய்யுது, மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனை மறுக்குந்து, கலந்தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து, புறநானூறு. நெல்லும் உப்பும் நேரே ஊரிற் கொல்லி ரோவென சேரி தோறும் நவலும் அகநானூறு. தூத்துக்குடி முத்துநகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீபநகரம். கலைச்சொல் அறிவோம். நூல் த்ரெட், தறி லூம், பால் பண்ணை டைரி ஃபார்ம், தோல் பதனிடுதல் டேனிங், தையல் ஸ்டிச், ஆலை ஃபேக்டரி, சாயம் ஏற்றுதல் டையிங், ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ். படைவேலம். எதுகோல் இது மாயை ஒன்றுகோல் எரிகோல் மரளிகோல் ஊழியின் கடை அதுகோல் என அலரா இருந்தனர் அலதி குலதியோடு ஏல் கலிஞரே, வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர் சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒரு வழி போகல் இன்றியே ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர், அருவர் வருவர் எனா இறைஞ்சினர், அபயம் அபயம் என நடுங்கியே, மலைகள் அதிர்வன போல் உடன்றன, வளவன் விடுபடை வேலம் என்றிருள், முளைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. ஜெயங்கொண்டார். மரளி காலன், கரின யானை, தூறுன புதர், அருவர் தமிழர், உடன்றன சினந்து எழுந்தன, வலிவர் நழுவி ஓடுவர், பிலம் மலைக்குகை, மண்டுதல் நெருங்குதல், இறைஞ்சினர் வணங்கினர், முளை மலைக்குகை. விடுதலை திருநாள். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்கக்கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நீர் மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கினாலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காற்றை மூகித்து நுழைந்து புரட்சி புல்லாங்குழலில் பூமாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இதந்தரம் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். மீரா. சீவன் உயிர், சத்தியம்னா உண்மை, ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி, வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்னா விரும்பி. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017ஆம் ஆண்டு முதல் 2018 ஆண்டில் தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம். ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியுள்ளது. சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்றையும் அமைத்துள்ளது. அவரது இறப்புக்கு பின் இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா இந்திய மாமணி விருதினை 1988ஆம் ஆண்டு வழங்கி பெருமைப்படுத்தியது. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே இவ்வே பீலி அணிந்து மாலை சூப்பி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய் பணிந்து கடியுடை வியன் நகரவே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொள்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஓக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைன்நுதி வேலே. ஔவையார். கலைச்சொல் அறிவோம். குதிரையேற்றம் ஈக்வெஸ்ட்ரியன், கதாநாயகன் த ஹீரோ, முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர், தலைப்பண்பு லீடர்ஷிப், ஆதரவு சப்போர்ட், வரி டாக்ஸ், வெற்றி விக்டரி, சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இயல் 8.
ஒன்றே குலம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மின்னே படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. திருமூலர். நமன்னா யமன், சித்தம்னா உள்ளம், நம்பர்னா அடியார், படமாடக் கோயில்னா படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோவில், நாணாமேனா கூசாமல், உய்மின்னா ஈடேறுங்கள், ஈயில்னா வழங்கினாள். மெய்ஞான ஒளி. கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவர்க்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அடக்கத் தாமாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. குணங்குடி மஸ்தான் சாகிபு. பகராய் தருவாய் ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு பராபரம் மேலான பொருள் அறுத்தவர்க்கு நீக்கியவர்க்கு. அயோத்திதாசர் 1845 மே மாதம் 20ஆம் நாளில் சென்னையிலேருந்து பிறந்திருக்கார். அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் 700, அகத்தியர் 200, சிமெண்ட் ரத்தின சுருக்கம், பால வாகடம். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவேல் அப்பாத்துரையாரும் ஆவார்கள். தந்தை பெரியார். அயோத்திதாசர் எழுதிய நூல்கள்: புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதலியன. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாட்டுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார். சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கலைச்சொல் அறிவம், தொண்டு சேரிட்டி, ஞானி செயின்ட், தத்துவம் பிலோசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, பகுத்தறிவு ரேஷனல், சீர்திருத்தம் ரெஃபார்ம். திருக்குறள் படை செருக்கு. காண முயல் எய்த அம்பினால் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும். முயற்சியே பெருமை தரும். இது பிரிது மொழிதல் அணி. பேராண்மை என்ப தருக்கன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எஃகு. பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர். பகைவருக்கும் துன்பம் வரும்போது உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர். நட்பு நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தரும். ஊமை அணி. நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியது அன்று. நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. நட்பு ஆராய்தல். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி இளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு. அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும். மானம். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய, சுருக்கத்து வேண்டும் உயர்வு. செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும். குன்றின் அணையாரும் குன்றுவ குன்றி அணைய செய்யின். மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றி மணி அளவு தவறு செய்தால் அவரது பெருமை அழிந்துவிடும். பண்புடைமை. பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்பு உடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது. இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும். ஊமை அணி. இயல் 9. அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி நாணம் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்பம் துன்பம் பொறை மதம் கடைப்பிடிகள் பொச்சாப்பு மானம் அறம் வெறுப்பு உவப்பு ஊக்கமயல் வென்றி இகல் இளமை மூப்பு மறவி ஓர்ப்பு இன்னம் பிற மன்னும் உயிர் குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ. குலமாதே பெண்ணரசி இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகை நீ போத்தேலோ ரெம்பாவாய். இறையரசன். சொல்லும் பொருளும். நிறைனா மேன்மை, பொறைனா பொறுமை, பொச்சாப்பு சோர்வு, மையல் விருப்பம், ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு பொறாமை, மதம் கொள்கை, ஈகல்னா பகை, மன்னும் நிலை பெற்ற. இளைய தோழனுக்கு. நட நாளை மட்டுமல்ல இன்னும் நம்முடையதுதான் நட. பாதங்கள் நடக்க தயாராய் இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோலாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கை கொடுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை கொலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது. விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு. உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட நாளை மட்டுமில்லை இன்றும் நம்முடையதுதான் நட. மு. மேத்தா. சட்டமேதை அம்பேத்கர். இவர் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் பிறந்திருக்காரு.
இவங்களோட தந்தை பேர் வந்து ராம்ஜி சக்பால், தாயார் பேர் வந்து பீமாபாய். அம்பேத்கரின் பொன்மொழி: நான் வழங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. இரட்டைமலை சீனிவாசன் இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் 1வது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கருடன் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டார். 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாளில் காலமானார் அம்பேத்கர். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. குறிக்கோள், அப்ஜெக்டிவ், நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ், முனைவர் பட்டம், டாக்டரேட், வட்டமேசை மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இரட்டை வாக்குரிமை, டபுள் ஓட்டிங், பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி, ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், அரசியலமைப்பு, கான்ஸ்டியூஷன்.